வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். இந்த வீடியோவில் நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் அப்படிங்கிற அந்த டூலை எப்படி சிஸ்டம்குள்ளே கொண்டு வர்றது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நாம் இப்போ இருக்கிறது ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆலில் வச்சுக்கிட்டு நிஃப்டி 50யோட சார்ட்டை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது டிராயிங்ஸு இல்லை இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடுறோம். இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, இது மட்டும் தான் இருக்குது. அப்போது இண்டிகேட்டருக்குள்ளே போகிறோம். இண்டிகேட்டருக்குள்ளே போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் கடைசியாக வர்றது இன்வைட் ஒன்லி. இது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் ஆகும். நீங்கள் புதுசாக இன்றைக்கி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இது வரும். இது வரும்போது உங்களோட ஸ்க்ரீனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ட்ரேட் ஆப்ஷன் மேஜிக் அப்படிங்கிற இந்த ஒரு டூல் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீயாக கொடுத்த வீக்லி லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலும் அங்கே இருக்கும். வேணும்னா அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது ஆப்ஷன் மேஜிக், அதை எப்படி கொண்டு வர்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் மேஜிக்கை கிளிக் பண்ணுறேன் ஒரு வாட்டி. அங்கே என்னோட ஸ்க்ரீனில் அது வந்துடும். அது ஒரு 3 நிமிஷம் மாதிரி எடுக்கும். அப்போதான் அது வந்து அப்டேட் ஆகி கரெக்டாக வரும். ஸோ இது வந்த உடனே இந்த ஆப்ஷன் விஷன் அப்படின்னு காட்டுது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அதை விட்டுருங்க. அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்து செட்டிங்ஸ் இங்கே இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸை போய் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இருக்கிறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். கரெக்டாக கவனிங்க, நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கும்போது நேராக உள்ளே போகிறோம். வேற எதையுமே நம்ம தொட போகிறது இல்லை. நேராக உள்ளே போகிறோம். எனேபிள் பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படிங்கிற இந்த லைனை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ணால் ஓகே கொடுத்துட்றோம். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணோம், எங்கே ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட் அப்படிங்கிறத இது விளக்கமாக நமக்கு கொடுத்துரும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நிஃப்டி, அதனால நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் அந்த இண்டிகேட்டருக்குள்ள போகிறோம். கீழே போயிட்டு எனேபிள் பிரேக் அவுட் லெவல்ஸ் எடுத்துக்கிறோம். நிஃப்டியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் என்ன பண்ணோம், இந்த பை அபோவ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நாம வாங்க போகிறோம். எங்கே போகும், டார்கெட்டுக்கு போகும். இப்போ உங்களுக்கு விளக்கமாக காட்டணுங்கிறதுனால நான் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் யூ கேன் யூஸ் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஆஸ் யூ விஷ். பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த ஸ்டாப் லாஸை அழகாக மெயின்டைன் பண்ணுங்க. நேற்று ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டீனில் தான் கீழே வந்தாங்க. பட் கீழே வந்து பெருசாக அவங்க கீழே போக முடியாமல் அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தாங்க. நம்மளோட டார்கெட் 1க்கு கிட்டத்தட்ட வந்து ரீச் பண்ணாங்க, தவிர டார்கெட் 1 ரீச் பண்ணல. சரி, இது வந்து நிஃப்டி பார்க்கறதுக்கு. அடுத்தது நான் பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து நிஃப்டி பேங்க் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இந்த விஷயம் திரும்ப செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல நம்ம எனேபிள் பிரேக் அவுட் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி எடுத்துருந்தோம். இப்போ நம்ம எனேபிள் பிரேக் அவுட் லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்க போகிறோம். பேங்க் நிஃப்டிங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இந்த இடத்துலையும் பை அபோவ் செல் பிலோ ஆக்டிவேட் ஆகிடும். எந்த இடத்துலலாம் நேற்று பாருங்க ஃபுல் டே உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் பையோ ஆக்டிவேட் ஆகல, செல்லோ ஆக்டிவேட் ஆகல, உள்ளேயே தான் இருந்திருக்காங்க. இல்லை சார், நான் போயிட்டு ஸ்டாக் பார்க்க போகிறேன் அப்படின்னா நேராக உள்ளே போகிறோம். இந்த இடத்துல இதை ஸ்டாக்குன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு ஸ்டாக் வேணும், அப்போ நம்ம ஸ்டாக்குன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்றோம். எந்த கவுண்டர் வேணுமோ அந்த கவுண்டரை ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பிஎஸ்சி ட்ரேட் பண்ணோம்னு நினைக்கிறோம். காலையிலே பிஎஸ்சி என்ன பண்ணாங்க பாருங்க, பை அபோவ்க்கு எல்லாத்துக்கும் மேலே டார்கெட் 1க்கு மேலே டார்கெட் 2க்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க, அங்கேருந்து மேலே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு கவுண்டரை நீங்கள் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பை அபோவ் செல் பிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டும். இந்த நம்பருக்கு மேலே வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இது உங்களுக்கு அழகாக காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அத்தூரில் இருக்கோம். காலையில் பை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பை ஆயிடுச்சு, அங்கேருந்து போனவன் தான் மேலே போயிருக்கான். இந்த இண்டிகேட்டர் வச்சுட்டு நாம இதை பார்க்கலாம். சரி சார், நான் வந்து க்ரூட் ஆயில் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதே இண்டிகேட்டர் அப்படியே தான் வச்சுக்கணும். இங்கே போயிட்டு க்ரூட் ஆயில் அப்படின்னு அடிக்கணும். க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் எம்சிஎக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா க்ரூட் ஆயிலோட சார்ட் வந்துடும். அதில் பை அபோவ் செல் பிலோ எப்படியெல்லாம் காட்டியிருக்குன்னு பார்த்துக்கலாம். காலையில் உங்களுக்கு இந்த இடத்துல பை அபோவ் ஆக்டிவேட் ஆச்சு 12:30 மணிக்கு. அங்கேருந்து எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணாங்க. இந்த டாப்புக்கு போனவங்க திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு செல் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ராத்திரி 8:15க்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துட்டாங்க. இல்லை சார், நான் கோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கோல்டு கூட போட்டு பண்ண. கோல்டு ஃபியூச்சர்ஸ் நேற்று காலையில் ஓப்பன் ஆகும்போதே கேப் பை மேலே ஓப்பன் பண்ணாங்க. பை அபோ எல்லாத்தையும் தாண்டி மேலே போயிட்டு அழகாக கீழே வந்தாங்க. செல்லில் வந்து ராத்திரி 8 மணிக்கு பிரேக் பண்ணுறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. சரி, நான் கோல்டு போடும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, கோல்டு போடுறீங்க, வேல்யூ அதிகமாக இருக்கிறத போடுறீங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஸ்டாக்ஸுக்கு பதில் நீங்கள் பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பை அபோவ் செல் பிலோ லெவல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பட் நல்லாவே காசு கொடுக்கும். ஸோ கோல்டு பார்க்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற லெவல். அதே மாதிரி தான் நீங்கள் சில்வர் பார்க்குறீங்கனாலும் அதுதான் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம பேசிக்காக நாம ஸ்டாக்கு ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்கை பார்க்குற விஷயங்கள். சரி சார், நான் வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இன்னொரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எல்லாமே பெய்டு வெர்ஷன் வச்சிருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ எல்லாமே வந்து இந்த வெர்ஷன் தான் வச்சிருப்போம். ஸோ அந்த வெர்ஷனில் வந்து நம்மளால 3 சார்ட் ஓப்பன் பண்ண முடியாது, அதனால நம்ம வந்து 3 டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேபில் வந்து நம்ம வந்து கால் புட் டேப் ஓப்பன் பண்ண போகிறோம். என்கிட்ட ப்ரீமியம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வருது, பட் உங்ககிட்ட இல்லாதப்போ நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், ஆப்ஷன்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். நிஃப்டியோட ஆப்ஷன்ஸை பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கடைசியில் போய் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி 50 அப்படின்னு டைப் பண்ணேன்னா இங்கே எனக்கு வந்துடும். என்ன வரும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செயின் வரும். அதில் 17ஆம் தேதியோட டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்த கால் ஆப்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த கால் ஆப்ஷன் 25,000 கால் ஆப்ஷன் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் 25,000 கால் ஆப்ஷனை வச்சுக்கிறேன். இங்கே ஆப்ஷன் விஷனுக்குள்ளே போனப்போ எல்லாமே ஆன்ல இருக்கும். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை, அது ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸ்க்கு. இங்கே வரும்போது நாம் எதை ஆன் பண்ணணும், ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நம்ம எதை ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷோ டெய்லி பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ண போகிறோம். இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா எதுக்கு மேலே போனால் பை பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத காட்டும். இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த கோல்டன் டைமில் நீங்கள் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் தான் முடியும். ஸோ அன்றைக்கி பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பை அபோ அப்படிங்கிறது ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு. க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் பை அபோ லெவல்ஸ். மார்க்கெட் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஆரஞ்சு லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாப் லாஸ்க்கு கீழேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. மத்தியானமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 188 அப்படிங்கிற நம்பரை பிரேக் பண்ணி 202 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நாம் இதில் எப்படி ட்ரேட் பண்ணோம், இந்த க்ரீன் லைனுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லையா, நான் அந்த 188 தைரியமாக அது கிராஸ் பண்ணும்போது எடுத்துக்கோங்க. பட் அடுத்த டார்கெட் கொடுத்துருக்கோம் 225 அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு 15 பாயிண்ட்ல நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 25,000 கால் ஆப்ஷனில் பார்த்துருக்கேன். இப்போ நான் போய் இந்த புட் ஆப்ஷனில் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு 25,100 புட் ஆப்ஷனில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே பாருங்கள், உங்களுக்கு டெய்லி பையவோ இங்கேயே ஆக்டிவேட் ஆகி ஒரு 20 பாயிண்ட்டை கொடுத்தா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குது, அங்கேயும் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கிட்டு பார்க்கலாம். அவன் போய் பாருங்கள், டார்கெட்டை கிட்டத்தட்ட 146 வரைக்கும் போயிருக்கான். நாம் எதிர்பார்த்த டார்கெட் வந்து 150, 4 ரூபா மட்டும்தான் அவனால் போக முடியாமல் போச்சு. அதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற புட் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். 25,050 புட் ஆப்ஷன் பார்க்கலாம். அதில் பாருங்க, உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது இந்த இடத்துல கிரீன் லைனில், அதாவது அரௌண்ட் 99 100 ருபீஸில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அவங்க மேக்ஸிமம் போனது ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்காங்க. இதுதான் இதை நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம். சார், இதை நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு யூஸ் பண்ணலாமா? எஸ், நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வேணா கூட யூஸ் பண்ணலாம். பட் அங்கே கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸில் ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு ஜூலை 31ஆம் தேதி இப்போ நான் வந்து இந்தி மணி காலை இந்தி மணி புட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்தி மணியில் வந்து 56,700 கால் ஆப்ஷன் வரும். ஸோ 56,700 கால் ஆப்ஷனில் நேற்று பாருங்கள் எனக்கு என்ட்ரியே கிடைக்கல. டெய்லி பையவோ 981 உட்காந்துருக்கு, பட் எனக்கு அதுக்கு என்ட்ரி கிடைக்கல. சரி, அதே சமயத்தில் நம்ம போய் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 56,800 புட் ஆப்ஷன், அதில் தான் என்ட்ரி கிடைச்சிருக்கான்னு பார்த்தா அதுலேயும் எனக்கு எந்த என்ட்ரியும் கிடைக்கல. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த லெவலில் ட்ரேட் பண்ணணுங்கிறத ஈஸியாக எடுத்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு புது ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு, இங்கே தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.